Hello friends, welcome to Meha's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வீக்கெண்ட் வந்து நாங்க சாண்டாஸ் வில்லேஜ் போயிருந்தோம். அது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முஸ்கோகா அப்படிங்கற ஒரு சிட்டில இருக்கு. சோ நாங்க வந்துட்டு ஒரு 5 to 6 families போறதுனால சாப்பாடு எல்லாம் செஞ்சே எடுத்துக்கலாம் அப்படினு நினைச்சிட்டு நாங்க வந்து முந்தின நாளே அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அந்த காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வடையும் தயிர் சாதமும் வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வந்துட்டு 7 o'clock எங்கள் ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஃபுட்டெல்லாம் ப்ராப்பராக நீட்டாக பேக் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த சாண்டாஸ் வில்லேஜுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். பக்கம் வந்துட்டோம். இது வந்து டிக்கெட் நீங்கள் வந்து அட்வான்ஸாக ஆன்லைனில் புக் பண்ணிடணுங்க. இப்போ நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் வந்து 10 மணிக்கு முன்னாடி டிக்கெட்டை வந்து புக் பண்ணிடலாம். ஸோ நம்ம கையில் வந்து என்ட்ரன்ஸில் ஒரு ரிஸ்ட் பேண்ட் வந்து ஒட்டிடுவாங்க. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் திரும்பவும் வெளியில் வரணும், வந்துட்டு உள்ளே போகணுன்னா இந்த பேண்ட் வந்து காட்டணும். ஸோ அதுக்காக தான். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு வந்து உள்ளே அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள்லாம் ஆப்வியஸாக வெளியில் வந்து பார்க்கிங் லாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல தான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. குழந்தைங்களுக்கான ஒரு ஆப்டான பிளேஸ்ன்னு தாங்க நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரைடு. எதுவுமே வந்து ஸ்கேரியாக கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ஆஃப் ஃபன்னு தான். பட் ரொம்ப ஸ்பீடாக போகுது, நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு பயமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜாலியாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஃப் ஸ்கூல் அப்படின்னு வந்துட்டு அங்கே ஒன்று போட்டிருந்தாங்க. 11 மணிக்கு தான் வந்து அந்த ஸ்கூல் திறப்பாங்க. ஸோ லைனில் வெயிட் பண்ணியிருந்துட்டு நாங்கள் உள்ளே போனோம். இது வந்து எப்படின்னா கிறிஸ்மஸ் வரப்போது, சாண்டாஸ்க்கெல்லாம் வந்து எல்லா எல்ஃபும் வந்து கிஃப்ட் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குட்டி கிளாஸ் ரூம் ஸ்கூல் மாதிரி வச்சு குழந்தைங்கள வந்து என்டர்டெயின் பண்ணாங்க. இதுவும் வந்துட்டு ஒரு 15 minutes அந்த மாதிரி தான் உள்ளே வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. ஸோ கிளாஸ் ரூம் மாதிரியே பாருங்கள் செட்டப் பண்ணிவிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதெல்லாம். ஸோ அந்த ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறமா கிராஜுவேட் ஆகிட்டீங்க அப்படின்னு கையில் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ஸோ நம்மளை வந்து அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம இப்போ அடுத்த ரைடு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் வாங்க. ஸோ இந்த போட் தாங்க போகணும். ஸோ ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து குழந்தைங்க தனியாக போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் அண்ட் ஹைட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு குழந்தைங்களோட ஹைட் வரல அப்படின்னா அடல்ட் வந்து நம்ம அக்கம்பெனி பண்ணிக்கணும். ஸோ இது முடிச்சதுமே லன்ச் டைமுக்கு நாங்கள் வந்துட்டு ஆப்வியஸாக வெளியில் வந்து பார்க்கிங் லாட் ஆப்போசிட்டில் தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். எல்லாரோட சாப்பாடுமே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் எல்லாருமே செம்மையாக சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு உள்ள ஒரு வாக், அப்படியே லாங் வாக் போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ரைடு தான். ஸோ இதுவுமே மீடியம் லெவல் ஸ்பீடு தான். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேகமாக தெரியும், பட் இதுவுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோ கார்ட் இருந்தது. இது வந்து ஒரு 5 laps நமக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ ஒவ்வொரு ரைடாக முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டு தாங்க நாங்கள் போனோம். இது வந்து ஒரு ஸ்லே மாடலில் செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த போட்டும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ரைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் அந்த பேஸ்கெட்டும் சுற்றும், பத்தாததுக்கு அந்த ஃபெரிஸ் அந்த இதுவும் சுற்றுது. இது வந்து ஒரு கேம் மாதிரி தாங்க. டக்கை எடுத்து அடியில் வந்து பிளாக் டாட் இருக்க டக்கை வந்து ஃபைண்ட் பண்ணோன்னா கிஃப்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பென்குயின் கோஸ்டர். இதுவும் வந்துட்டு ஜாலியாக நல்லா இருந்தது. எல்லாமே ஒரு மீடியம் லெவல் அந்த ஒரு லேப்ஸ் தான். ஸோ அதனால் வந்து ஜாலியாக இருந்தது எல்லாமே. இது வந்து பெடலிங். இது வந்து 2 பேர் பெடல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணுறது தான். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ட்ரெயின் ரைடு இருக்குங்க. அது வந்து பார்க்கை சுற்றி ஒரு 15 மினிட்ஸ் போகும். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபேவரட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இது. நீங்கள் கனடாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் வந்துட்டு சாண்டாஸ் வில்லேஜுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸாக இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.